அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிகிரோன். என்கிட்ட ஒரு நம்பர் டிரான்ஸ் ஃபேட்டை பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். இது மாதிரி நிறைய மருத்துவ தகவல் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னென்னு சொல்லிச்சுன்னா இது ஒரு மேன் மேட் ஃபேட். இந்த கம்பெனிகள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இருக்கிற ஆயில் வகைகள் எல்லாத்தையுமே ஒரு ஹைட்ரோஜனேஷன் ப்ரோசஸுக்கு உட்படுத்தி அதை டிரான்ஸ் ஃபேட்டை மாற்றிடுவாங்க. ஸோ டிரான்ஸ் ஃபேட் எங்கெங்கே பார்க்க நீங்கள் சாப்பிட்ற இந்த பிஸ்கெட், சமோசா, கேக்கு, பேஸ்ட்ரி ஐட்டங்கள் எல்லாம் கடையில் வாங்குகிற அநேகமான ஐட்டங்கள் எல்லாமே இந்த டிரான்ஸ் ஃபேட் மூலமாக, அதாவது கொமனாக வெஜிடபிள் ஆயிலை பாவிச்சு செய்கிற ஒரு பதார்த்தங்களாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அந்த இதில் அவாய்ட் பண்ணுறதோட நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வேணும் போல் அந்த ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட் பை யூஸ்ட் பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் ஆயில், ஹைட்ரோஜனேட்டட் ஆயில்னு சொல்லி போட்டுப்பாங்க. இப்படியாப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் இந்த டிரான்ஸ் ஃபேட் தயாரிக்கப்பட்ட பதார்த்தங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. என்னன்னு சொல்லி பார்த்தா குட் கொலஸ்ட்ராலை குறைக்குது, அதாவது ஹிஸ்டரியை குறைக்குது, பேட் கொலஸ்ட்ராலை பீக்குக்கு கொண்டு போகுது, ஹார்ட்டில் அடைப்புகள் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய தாக்கங்களை இந்த டிரான்ஸ் ஃபேட் உபயோகிக்கிறவங்க உடம்புல நீங்கள் பார்க்கலாம். அப்போ கொஞ்சமாக எடுக்கலாமா டாக்டர்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நோ, இதை அவாய்ட் பண்ணுறதே உங்களுக்கு நல்ல. இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒலிவ் ஆயில், கிரவுண்ட் நட் ஆயில், கோகோனட் ஆயில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கேள்வி, அப்போ ஏன் இந்த டிரான்ஸ்ஃபர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்டு சீப்பாக, அந்த ப்ரைஸ் சீப். அது மட்டும் இல்லாமல் இதை நீண்ட நாளாக வச்சிருக்கலாம். அதை ப்ரொசஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபர்ட் உபயோகித்து செய்கிற சாப்பாடுகளாக இருக்கும், ப்ராடக்டாக இருக்கும், நல்ல ருசியாகவும் ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஸோ இப்படியாப்பட்ட நிறைய காரணங்களுக்காக தான் டிரான்ஸ்ஃபர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி உடலுக்கு இதால் நிறைய தீங்கு இருக்குது. ஸோ கவனம், அடுத்த முறை நீங்கள் ஒரு சமோசாவோ ஒரு பட்டீஸோ ஒரு ஏதாவது ப்ராடக்ட் பண்ணும் பொழுது டிரான்ஸ்ஃபர்ட்டில் உபயோகித்து செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. என்னோட பர்சனல் அப்படி தேவைன்னு சொல்லி சொன்னால் இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.